எல்லா வகை சாதத்துக்கும் ரொம்பவே பொருத்தமான வாழைத்தண்டு புளிக்கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 2.5 கப் வாழைத்தண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, 4 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 நெல்லிக்காய் அளவு இருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் திருவின தேங்காய் சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுத இது கூட சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருந்த வாழைத்தண்டை தண்ணியோட இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். மிதமான தீயில இது நல்லா கொதிச்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லத்தை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். செமி கிரேவி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான வாழைத்தண்டு புளிக்கூட்டு தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.